இங்கே பாருங்கள் இடம் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. அப்புறம் இங்கே அடிபட்டிருக்கு. ஸோ அழகா கைஸ், இன்றைக்கி வந்து சண்டேனால ஒரு எம்டிகே வரைக்கும் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி இன்றைக்கி எம்டிகே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையில் கிளம்புனோம். பார்த்திங்கன்னா எம்டிகே போக முடியல. ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு க்ளவுஸை காட்டுறேன் ஃபஸ்ட்டு. பாருங்கள் க்ளவுஸ் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து இந்த இடத்துலையும் எனக்கு தேஞ்சிருக்கு. ஒருத்தர் வந்து குறுக்க வந்துட்டார். அதனால் 390 எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தேய்ச்சிட்டே போய் கீழே விழுந்துட்டேன். 390 இங்கே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. அப்புறம் இந்த இடம் பம்பர் மொத்தமாக கட்டாகி வந்துருச்சு கைஸ். அப்புறம் இந்த இடம்லாம் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற பம்பரும் கட் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நான் ஆக்சுவலி அது ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரைட்டில் தான் போயிட்டு இருந்தார். ரைட் லைனில் தான் போயிட்டு இருந்தார். என்னன்னு நினச்சிருப்பாருன்னு தெரியல, சடனாக லெஃப்ட்டு அணைச்சி விட்டுட்டார். ஸோ அதில் போய் முட்டி லெஃப்ட் சைடாக நான் விழுந்துட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பைக்கு விளாடி. அப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். என்ன பண்ண தெரியுமா, இங்கே பாருங்கள் இடம் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. அப்புறம் இங்கே அடிபட்டிருக்கு. ஸோ ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு வராதது வந்து என்னோடய தப்பு தான். ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்தேன்னா இதுலேருந்து நான் கண்டிப்பாக தப்பு செஞ்சுருப்பேன். பேக் மாட்டினதுனால இந்த இடம் எதுவும் தேயிலை, முதுகும் தேஞ்சிட்ருக்கும். ஸோ கைஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நானே கீழே விழுந்திருக்கேன். சரி கைஸ், பை பை பை.